தமிழ் மாநில முஸ்லீம் லீக் வகுப்பு வாரியத்திற்கு மத்திய அரசு ஏற்றியிருக்கின்ற அந்த சட்டத்தை முழுமனதாக வரவேற்கிறது. சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள் தமிழிலே. அதுபோல இறைவன் பெயரால் எழுதப்பட்ட சொத்தை மிக பெரும் பணக்காரர்களும் தனவந்தர்களும் 9 லட்சம் கோடிக்கு மேல் உள்ள இந்தியா முழுவதும் உள்ள சொத்தை அனுபவித்து வருகிறார்கள். அந்த சொத்து ஏழை எளிய மக்களுக்காக இறைவன் பெயரால் எழுதப்பட்ட சொத்து. அந்த சொத்தை மீட்டெடுக்கும் குழுவாக இயக்கமாக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தமிழகத்திலே அதை தொடங்கி இருக்கிறது. இந்தியா முழுவதும் எடுத்து சொல்ல இருக்கிறோம். 2020-25 வகுப்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேறி இருக்கிறது. இது ஒரு நல்ல சட்டம். யார் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதை விட அது யாருக்கான சட்டம் என்பதை பார்க்க வேண்டும். ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கான சட்டம் மட்டுமல்ல, அது அனைத்து ஏழை எளிய மக்களுக்குமான சட்டம். குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வக்ஃப் என்று சொல்லக்கூடிய இந்த ஒதுக்கி வைக்கக்கூடிய சொத்து 1450 வருடங்களுக்கு முன்னால் மதீனாவிலே ஒரு பணக்காரர் தன்னுடைய 4 பேரிச்சம் தோட்டத்தை வகுப்பு செய்கிறார் ஏழை எளிய மக்களுக்காக முகமது நபியினுடைய சொல்லை ஏற்று. அதன் பின்னால் இன்னொருவர் குடி தண்ணீர் கிணற்றை வாங்கி ஏழை எளிய மக்களுக்காக வகுப்பு செய்கிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது குர்ஆனிலே இது வசனமாக வருகிறது. ஏழை எளிய மக்களை 2 பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள். ஒன்று ஃபக்கீர் என்ற வசனம் வருகிறது. ஃபக்கீர் என்று சொன்னால் இஸ்லாமிலே உள்ள ஏழைகளை ஃபக்கீர் என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்ததாக மிஸ்கீன் என்ற ஒரு சொல்லும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மிஸ்கீன் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, அனைத்து ஏழை எளிய சமுதாயத்தையும் அதிலே ஒருங்கிணைக்கிறது. ஆகவே இந்த சொத்து என்பது இந்தியாவிலே இருக்கின்ற சொத்து. நமது முன்னோர்கள் நமக்காக ஏழை எளிய மக்களுக்காக விற்று சென்ற சொத்து. அந்த சொத்தை இங்கே இருக்கின்ற இஸ்லாமிய ஏழை எளியவர்கள் மட்டுமல்ல, அனைத்து சமுதாய ஏழை எளிய மக்களுக்காக பயன்பெற செய்ய வேண்டும். ஆகவே அந்த சொத்தை மீட்டெடுக்க இதிலே பாயிகளுக்கு சம்பந்தப்பட்டது, இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தப்பட்டது என்று நீங்கள் ஒதுங்கிவிடக்கூடாது. பத்திரிகையாளர்களுக்கு முன்னால் நான் மக்களுக்கு கொண்டு செல்ல நினைப்பது இதைத்தான். இது ஏழை எளிய மக்களுக்கான சொத்து. 9 லட்சம் கோடிக்கு உள்ள சொத்தாக இருக்கிறது. குறைந்தபட்ச வருமானம் அதற்கு வர வேண்டும் என்று சொன்னால் சச்சார் கமிட்டியிலே, ராஜேந்திர சச்சார் கமிட்டியிலே 2026 சொன்னதைப் போல 2006 சொன்னதைப் போல அந்த காலகட்டத்திலே 1.2 லட்சம் கோடிக்கு சொத்து என்று சொல்கிறார்கள். அதுபடி பார்த்தால் அப்பொழுதே 12,000 கோடி வருஷ வருமானம் வந்திருக்க வேண்டும். இப்பொழுது கணக்குப்படி பார்த்தால் 9 லட்சம் கோடிக்கு ஒரு 10% கொஞ்சமான வருமானமாக நீங்கள் வச்சால் 90,000 கோடி வருஷத்துக்கு வருமானம் வரணும். அது இந்த ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையணும், இஸ்லாமியர்களுக்கும் சென்றடையணும், மற்ற ஏழை எளிய மக்களுக்கும் அடையணும். அந்த சொத்து தமிழில் சொல்லும்போது சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள். இது இறைவனுடைய சொத்து. அது சிவன் பேராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் பேராக இருந்தாலும் சரி, அது இறைவன் தான். ஆகவே இந்த இறைவனுடைய சொத்து நம்மளுடைய சொத்து, ஏழை எளிய மக்களுடைய சொத்து. இது எங்கிருந்தும் யாரும் கொண்டு வந்து நம்ம நாட்டில் வைத்து சென்றதல்ல. நம்முடைய முன்னோர்கள் வணக்க வழிபாடுகள் வேறு வேறாக இருந்தாலும் நமக்காக எழுதி வைத்த சொத்து. அந்த சொத்தை இந்த ஏழை எளிய மக்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்பது தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கினுடைய இயக்கமாக நாங்கள் எடுத்து செல்கின்றோம். நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஏழை எளிய மக்கள் வாழ்வு வளம் பெற, கல்வியிலே அவர்கள் முன்னேற்றமடைய, வேலைவாய்ப்பிலே முன்னேற்றமடைய, அனைத்து பொருளாதாரத்திலும் முன்னேற்றமடைய இந்த சொத்து மிகவும் உதவியாக இருக்கும். இந்த சட்டத்தை பிஜேபி கொண்டு வந்திருக்கிறது என்பதற்காக எதற்காமல் நல்ல சட்டமாக ஏற்று அனைத்து மக்களும் அரசியலை கடந்து ஏழை எளிய மக்களுக்கான சொத்தாக ஏற்று மக்களுக்கு சென்றடைய செய்து மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு
இந்த சொத்துக்களை மீட்டெடுக்க வேண்டும். இந்த சொத்துக்களை இப்பொழுது ஆண்டு கொண்டிருப்பவர்களும் எதிர்க்கிறார்கள். 2013 வரை காங்கிரஸ் ஆட்சி உங்களுக்கு நல்லா தெரியும். காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த சொத்தை வச்சுருக்காங்க, பிஜேபியை தவிர. நீங்கள் அது தெளிவாக தெரியணும். 2014 பிஜேபி ஆட்சி. பிஜேபி இந்த ஆட்சிக்கு வந்த உடனே இவங்களுக்கு இவ்வளவு சொத்து எப்படி இருக்குங்கிறத ஆராய்ஞ்சிருக்காங்க. அப்போ காங்கிரஸும் காங்கிரஸை கூட்டணியை சார்ந்தவர்களும் எல்லா மாநிலத்திலையும், தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல எல்லா மாநிலத்திலையும் வகுப்பு சொத்தை வச்சிருக்கிறாங்க. அதில் இந்த சொத்துக்களை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு மீட்டெடுக்கிற இயக்கமாக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் வலியுறுத்தது என்னன்னு கேட்டால், இந்த சொத்துக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும். 9 லட்சம் கோடிக்கு இந்தியா முழுவதும் சொத்து இருக்கு, காட்டு. யார் வச்சுக்கிட்டு இருக்க, யார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் ஏழை சொத்தை நீ சாப்பிடுவ? ஏன் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மாட்டேன்? அதை கொடு அப்படிங்கிறதாங்க என் வேண்டுகோள். அதுக்காக இளைஞர்களுக்கு இதை புரிய வச்சு வேண்டியது என் கடமை. நான் செய்கிறத நீங்களும் செய்யுங்க.